டிசம்பர் 2023 அன்று மாதம்பட்டி என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு இவங்க. பட் ஃபெர்டிக்குன்னு அவங்களோட முதல் கணவர் இருக்காருல்ல, அவரே ஜூலை 2024 தான் டிவோர்ஸ் பண்றாரு. அப்ப இவங்களும் டிவோர்ஸ் ஆகுதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்து மேரேஜ் ஆக்ட் படி, இஸ்லாம் மேரேஜ் ஆக்ட் படி, கிறிஸ்டியன் எல்லாத்துலேயுமே டிவோர்ஸ் பண்ண பிறகு தான் திருமணம் பண்ணணும். இதுதான் ரூல். மாதம்பட்டி வந்து செப்பரேட்ல ஆயிட்டோம், டைவோர்ஸ் ஆயிட்டுன்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஜெயகிருஷ்ணா மேடம்? 2 பேரும் என்ன கோர்ட் என்ன பிளே கிரவுண்டா உங்களுக்கு? நீங்க பண்ண இல்லீகல் இன்டிமேசிக்கும் கள்ளக்காதலுக்கும் நீதிமன்றமா வந்து நிப்பீங்க. அங்க வந்து கோர்ட்ல வந்து இப்படி எல்லாம் திருமண பிறகு ஜாய் கிறிஸ்ல ஒரு 3 வீடியோவை டெலிட் பண்றாங்க. ஆரம்பத்துல ஜாய் கிறிஸ்டாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எல்லாருமே எடுத்தாங்க. நான் எடுக்கல. நான் அன்றிலிருந்து இன்று வரை நான் அந்த நிலைப்பாட்டுக்கே போகல. தவறான ஒரு விஷயத்துக்கு என்னைக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எடுத்து தான் நிற்பேன். ஏன்னா இப்போ அவங்களே பேக் அடிக்கிறாங்க. பேக் வாங்கிடுச்சுல. ஒருவேளை டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அப்பதான் அது கோர்ட்டுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருந்தா, டிவோர்ஸ் ஆர்டர் ஆனதுக்கு பிறகு தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஓகே. டிவோர்ஸ் ஆர்டர் ஆனதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிட்டும் பண்ணக்கூடாது. அஃபென்ஸ். எப்படி வழக்கு விசாரணை ஒரு சொத்து கேஸ் போடுறீங்க, வழக்கு விசாரணை இருக்குள்ளே சொத்து உங்களுதுன்னு சொல்லுவீங்களா? பட்டா போய் கேட்பீங்களா? ஜாய் கிறிஸ்டா யூடியூப்பா உட்காந்து பேசி 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 இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து என்னுடைய கட்சிக்காரருடைய நற்பெயரை களங்கம் விளைவிக்குது, தொழில் பாதிக்குது, 26 கோடி ரூபாய் நஷ்டம் எடுக்கணும் அப்படின்றது இவங்க ஸ்டாண்டு. மாதம்பட்டி எதையும் மறைக்க ஒத்துக்கு எல்லாத்தையும் எதிர்த்து பேசவே எல்லாத்துக்கும் ஆமாங்கிறாரு. அப்ப அது ஏன் குழந்தைன்னு சொல்றாரா? அது மட்டும் இல்லைங்கிறாரு. அதை மட்டும் இல்லைன்றாரு. ஏன்? அதுதான் தெரியும். அது மட்டும் இல்லை. நீதிபதி தனிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா மாண்புமிகு நீதியரசர். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மாதம்பட்டி, ஜாய் கிறிஸ்டலா, ஸ்ருதி ரங்கராஜ் 3 பேர் அந்த கேஸ் ஆனது ரொம்ப காலமாக நீண்டுகிட்டே போகுது. 4 பேர் இருக்குல்ல. ஓ, இப்போ புதுசாக என்ட்ரி கொடுத்துரு குழந்தை. இந்த 4 பேர் கடைசியாக தான் வந்தார் விநாயக். ஆமாம், இவங்க கேஸ் வந்து ரொம்ப நாளாக நீண்டுகிட்டே போகுது. இவ்வளோ நாள் வந்து வாயவே திறக்காமல் இருந்தாங்க ஸ்ருதி அவர்களும் ரங்கராஜ் அவர்களும். இப்போ என்னன்னா 2 பேருமே போட்டி போட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு சார்? நீதிமன்றத்தில் ஹைகோர்ட் மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் ஜி அவர்கிட்ட தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அது பாதி பேர் மாற்றி மாற்றி குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வழக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன வழக்கு போட்டார்னா, என்னை பற்றி இவங்க சமூக வலைதளங்களில் இது மாதிரி பேசுகிறாங்க உட்காந்து, அதனால் என்னோட நற்பெயர் களங்கம் விளைவிக்குது, அதனால் என்னோட பிஸ்னஸ் பாதிக்குது, ஸோ அவங்கள ஸ்டாப் பண்ணணும், ஸ்டே கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி மாதம்பட்டி ஃபைல் பண்ண வழக்கு. அது ஜாய் கிறிஸ்டா 10ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வரக்குள்ள மாதம்பட்டி தரப்பு என்ன தாக்கல் செஞ்சாங்கன்னு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இந்த வழக்கில் இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது உண்மையிலே இந்த வழக்கில் ஒரு திருப்பு முனையான விட்னஸ். என்ன எவிடன்ஸ்? டிசம்பர் 2023 அன்று மாதம்பட்டி என்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இவங்களோட அஃபிடவிட் கொடுக்குறாங்க. பட் ஃபெர்டிக்குன்னு அவங்களோட முதல் கணவர் இருக்காருல்ல, அவரே ஜூலை 2024 தான் டிவோர்ஸ் பண்றாங்க. அப்ப இவங்களும் டிவோர்ஸ் ஆகுதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுவே தப்பு தானே? பைகாமி இல்ல. அப்ப ரெண்டுமே இல்லீகலாமா? அவளும் ஏமா இவராவது டிவோர்ஸ் பண்ணாம மேரேஜ் பண்ணாருமா, அவங்களும் அதே தானே பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தாங்க. அப்ப அது திருமணமே செல்லத்தக்க திருமணம் இல்லைலமா. போத் சைடு 2 பக்கமே தப்பு. ஆல்ரெடி நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட் படி, இஸ்லாம் மேரேஜ் ஆக்ட் படி, கிறிஸ்டியன் எல்லாத்துலேயுமே டிவோர்ஸ் பண்ண பிறகுதான் திருமணம் பண்ணணும். இதுதான் ரூல், முறைங்கிறது இதுதான். நீங்கள் வர எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சட்ட ரீதியாக நீங்கள் டிவோர்ஸ் ஆகிருக்கணும் அல்லது இறந்து போயிருக்கணும். திருமண தம்பதியில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வேலிடான திருமணம். ஆனால் இதை பொறுத்தவரை இப்போ காணாமல் போயிட்டாங்க ஒருத்தவங்க காணவே இல்லைனாலும் இது மாதிரிலாம் முடிவு எடுத்துட முடியாது. முதல்ல அவங்க காணாவே இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்து அதுக்கு நோட்டு பேப்பர் பப்ளிகேஷன்லாம் கொடுத்து கோர்ட்டில் ஒரு டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அது பேர் டிக்ளரேஷன் வாங்கின பிறகு தான் நீங்கள் காணும் அப்படின்னு அறிவிக்கணும். அறிவிச்ச பிறகு தான் இன்னொரு திருமணத்தை பண்ணணும். இவ்வளவு சட்டம் இருக்குள்ள இவங்க தனக்கு டைவர்ஸே இவங்க சொன்னாங்கல்ல, மாதம்பட்டி வந்து செப்பரேட்ல இருக்கிறதா எங்கள்கிட்ட உறுதி பண்ணிட்டாரு. ஆமாம், ஒரு செப்பரேட்ல ஆயிட்டோம், டைவர்ஸ் ஆயிட்டுன்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஜெயகிருஷ்ணா மேடம்? நீங்கள் டிவோர்ஸே அதுக்கு பிறகு தானே வாங்குறீங்க. அப்போ அதுவே தவறு இல்லையா? அதுவே நீங்கள் சட்டத்தை ஏமாத்துறீங்க. 2 பேரும் என்ன கோர்ட் என்ன பிளே கிரவுண்டா உங்களுக்கு? நீங்கள் பண்ண இல்லீகல் இன்டிமேசிக்கும் கள்ளக்காதலுக்கும் நீதிமன்றமா வந்து நிப்பீங்க. அங்கே வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி. அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் வந்து இப்படிலாம் திரும்பின பிறகு ஜாய் கிறிஸ்டில் ஒரு 3 வீடியோவை டெலிட் பண்ணுறாங்க. ஆமாம், பார்ட் 1 பார்ட் 2 3 வீடியோ விட்டாங்க. இது என்ன சினிமாவாமா? பாகுபலி பார்ட் 1 பாகுபலி பார்ட் 2 எடுக்கிறதுக்கு யூனிவர்ஸ் கிட்டலாம் நிறைய வேற காசெல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்க. ஆமாம், அதை டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் ஜாய் கிறிஸ்டாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எல்லாருமே எடுத்தாங்க. நான் எடுக்கலை. நான் அன்றிலிருந்து இன்று வரை நான் அந்த நிலைப்பாட்டுக்கே போகல.
தவறான ஒரு விஷயத்துக்கு என்னைக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எதிர்த்து தான் நிற்பேன். ஏன்னா இப்போ அவங்களே பேக் அடிக்க பேக் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிடுச்சுல. நான் அன்னையிலேருந்து என்ன சொன்னேன், இது திருமணம் செல்லாத திருமணம் இது. இது வந்து அது பேர் என்ன, சிறு வயசில் அருகம்புல் தாலி கட்டுறது கல்யாணம் இது. அது செல்லாத இந்த கல்யாணம், இது வேலைக்கு ஆகாது. இது நீ எங்கே சுற்றினாலும் கடைசியாக உங்களுக்கு பின்வாங்கன்னு. இதில் ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கோ குடி பிடிச்சிட்டு வந்தவங்களெல்லாம் இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. கேஸ் வேற ஃபைல் பண்ணியிருக்காரு மாதம்பட்டி அவர்கள். சப்போர்ட் பண்ணி பேசின சிவசங்கர் யூடியூப் சேனல் மேல இன்னொருத்தர் மேலேயும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அம்மா, அவதூறு பரப்புன்னு. எந்த விதமான ஆதாரமும் இல்லாத தகவலை போட்டு உடைக்க முடியாது. இப்போ நான் கொடுக்குறது எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணுறது, நீங்கள் டிசம்பர் 23 கல்யாணம் பண்ணுறீங்க, ஆனால் ஃபெர்டிக்கு வந்து ஜூலை 24 2024 நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க. டிவோர்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அது அஃபென்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அப்பதான் அது கோர்ட்டுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருந்தா? டிவோர்ஸ் ஆர்டர் ஆனதுக்கு பிறகு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ஓகே. டிவோர்ஸ் ஆர்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிட்டும் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது, அஃபென்ஸ். ம். எப்படி வழக்கு விசாரணை, ஒரு சொத்து கேஸ் போடுறீங்க, வழக்கு விசாரணைக்குள்ளே சொத்து உங்களுதுன்னு சொல்லுவீங்களா? பட்டா போய் கேட்பீங்களா? வழக்கு முடியணும்ல. குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு இருக்குல்ல, கிரைம் கொலை கேஸு, அதுலேயே நீங்கள் விடுதலையே தண்டனை ஆகிற வரைக்கும் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். கேஸ் விடுதலை ஆகிட்டுலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவங்க அந்த தப்பை பண்ணியிருக்கிறாங்க. 3 வீடியோவை டெலிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுக்கறது தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டலா தரப்பு ஆர்கியூமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மாதம்பட்டி வந்து ஃபெர்டிக்கை டைவர்ஸ் பண்ண சொன்னார், அதன் பேரில் தான் நான் டைவர்ஸ் பண்ணார், என் கிளைண்ட் பண்ணுறாங்க, நீ ராணி மாரி இருக்க வேண்டியவ, நீ என்ன ஃபெர்டிக்கோட வாழ்ற, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ராணி மாரி பார்த்துக்கிறேன்னாரா, லாரி மாரி வச்சுக்கிறேன்னாரா, அதுவும் எனக்கு தெரியாது. அந்த இதுவுமே கொலாப்ஸ் தான். ஒரு நல்ல திருமணத்தில் இருக்கக்குள்ள, ஏன்னங்கய்யா என் குடும்பம் இப்போ வாழாமல் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் சிரமப்படுது, இல்லை ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டிருக்கான்னா, உன் கணவன் விட்டு வந்துரு, நம்ம நல்லா இருக்கலாம்னு சொன்னா விட்டு போயிடுமா? ஐயா, என் புருஷனை காப்பாற்ற ஏதாவது காசு கொடுங்க, நான் வைத்தியம் பண்ணி காப்பாற்றுறேன், இல்லை என் புருஷன்ட்ட ஒம்பளக்கலாம், பட் அவன் நல்லவன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷங்கிறீங்க, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறீங்க, குழந்தை இருக்குது, என் கணவனுக்கு என்ன குறைச்சல்? பொன்மகள் வந்த டைரக்டர்மா அவர் பெட்டிக்கு, அவரெல்லாம் என்ன குறைச்சல்? அவரெல்லாம் வாயை திறந்தா இன்னும் வேறு மாதிரி ஆகிடும். எல்லாருமே பதுங்கிட்டாமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இவ்வளோ சுற்றி இவ்வளோவே மாட்டிட்டோம், நம்ம ஏன் வாயை திறந்துக்கிட்டுன்னு. வாயை திறக்க வேண்டிய நிறைய பேர் வாயை திறக்கலை, அமைதியாகிட்டாங்க. அதுவாகவே மோதி வரட்டும், முட்டி மோதி வரட்டும்னு. அடுத்தது அந்த 8 மணி நேரம் என்னை உட்கார வச்சுருந்தாங்க 1000 விளக்கு AWPSல, விசாரிக்கவே இல்லை, நான் ஒரு நிறமாச கற்பிணி உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க தரப்பு. அடுத்து மாதம்பட்டி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், எடுத்து எனது கட்சிக்காரர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் எங்கள் அப்பான்னாக்க வாழ்நாள் முழுவதும் அவருக்கான ஊதியம் சொல்லணும். இதே தான் ஒரு மகளிர் ஆணையத்திலையும் சொல்லிட்டு வந்தார், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து மாதம்பட்டி தரப்பில் தாக்கல் செஞ்சது வீடியோ, யூடியூப்பில் உட்காந்து வீடியோ பேசி காசு பார்க்குறாங்க. இவங்க வியூவர்ஸ் போக காசு பார்க்குறாங்க. யார்? ஜாய் கிறிஸ்டல்டா யூடியூப்பாக உட்காந்து பேசி இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து என்னுடைய கட்சிக்காரருடைய நற்பெயரை களங்கம் விளைவிக்குது, தொழில் பாதிக்குது, 26 கோடி ரூபா நஷ்டம் எடுத்து தரணும் அப்படின்றது இவங்க ஸ்டாண்டு. மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னார் இதுலன்னா, அந்த திருமண தேதி பேக்கானோடனே அந்த திருமண தேதியை திருப்பி கேட்டப்பே பதில் சொல்ல தெரியலமா இவங்களுக்கு? சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியல, சொல்ல மறைக்கிறாங்க. எப்போ டிவோர்ஸ் ஆச்சு, எப்போ திருப்பி நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க மாதம்பட்டி சொல்லுங்கன்னப்போ முன்னுக்கு பின் முரணாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே பார்த்து அந்த வழக்கு இது கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்கன்னு, கொலன்னு ஆயிடுச்சு அந்த வழக்கு அந்த இடத்துல. ஏன்னா அது ஸ்டடி பண்ண முடியாது. அதை எப்படி ஒரு தவறான விஷயத்தை வந்து நீங்கள் நீதிமன்றத்திலே வந்து வேறு கேம் விளாண்டு பார்க்குறது தப்பு இல்லை. பெரிய நீதிமன்றங்கிறது பெரிய இடமா, நான் வந்து பெரிதும் மதிக்கிற ஒரு இடம் நீதிமன்றம். வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடம், ஒரு நியாயம் கிடைக்கிற இடம், 1000 ஏழைகள் தீர்வு வாங்கிட்டு போகிற இடம். நீங்கள் வந்து விளையாட்டு மாரி பண்ணிட்டு போகிறீங்க. அப்பயே நீதிபதி சொல்லிட்டாரு, இது ரொம்ப இதாக இருக்குது, கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, நீங்கள் எல்லாம் ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட்டாக போடுங்க. ஓரலாக போனாங்கல்ல, எல்லாம் ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட் ஃபைல் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் நீங்கள் அதுதானே ஃபைனல் ஸ்டேஜ், அதுதானே நீங்கள் ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட் போடுங்க. நான் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு நான் தள்ளி வைக்கிறேன். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட் ஃபைல் பண்ணுங்கள், நான் தேதி குறிப்பிடாமல் கேஸை போஸ்ட்போன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ நீதிபதி தனிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா மாண்புமிகு நீதியரசர், உளவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. 2 பேருக்குமே அதுதான் ஐயா சொன்ன வார்த்தை. இதை எதை மையப்படுத்தி சொல்கிறாரு சார்? இல்லை, நீங்கள் என்னை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே கேட்குறீங்க. நான் வேணால் ஸ்டே கொடுத்தாலுமே ஊரில் வாயை நீ மூட முடியாதுல்ல. உளவாயின்னா தெரியலமா, சோத்து பானையில் இருக்கும் உலை, அது பேர் உலை போட்டு மூடலாம். பொல பத்து அட்டைக்கு அதை எப்படி அதை மூடுறதே சிரமம், அதை கூட நீங்கள் மூடிடலாம். ஊர் வாயை மூட முடியாதுல்ல, பேசதான் செய்வாங்க. அது ஒன்றும் அது அவங்க தனிப்பட்ட கருத்து, அது பேசதான் செய்வாங்க. அது ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கும் பொருந்தும். அது சொல்லுதில்ல, என்ன அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி பல பேரை வச்சு நம்மளெல்லாம் திட்டுதில்ல.
அவங்களுக்கு இதுதான் பொருந்தும், பேசதான் செய்வாங்க. ஒரு குடும்ப விஷயம்னா 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயமே நீங்க அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டா வந்துட்டா பேசதான் பேசதான் செய்வாங்க. செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து நிற்க முடியுமா என்ன? யாரை பற்றி யார் பேசலை? ட்ரம்ப் உட்காந்து பேசிக்கிட்டு இல்லையா? நமக்கு நம்ம அது எங்கே இருக்கு? அமெரிக்காவில் இருக்காரு. அவரை பற்றி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இல்லையா? கச்சா எண்ணெய் இங்கே வாங்காத, அதனால விலை இறங்க போகுது அப்படி நீங்கள் உட்காந்து இப்போ டீ கடையில் உட்காந்து நியாயத்தை பேசிக்கிட்டே பேசதான் செய்வாங்க. பட் நீங்கள் 2 பேருமே தவறானவர்களாக தான் தெரியுது. ம். யாரு? மாதம்பட்டியும் மாதம்பட்டி தப்பு பண்ணியிருக்கிறாரு, ஜாக்கிர் சில்டாவும் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேரும் இப்போ நீனும் அக்யூஸ் நானும் அக்யூஸ், நம்ம 2 யார்கிட்ட நியாயம் வாங்குறது? நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம போனோம்னா நம்ம தப்பு எல்லாமே பின்னாடி இருக்கிறது எல்லாமே தோண்டி எடுக்க நம்ம தான் மாட்டோம். இந்த கோர்ட்டுக்கு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். ம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடும், சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு போய் சம்மந்தம் இல்லாத கிளம்பிடும். இப்போ அந்த மாதிரி தான் இந்த கல்யாண டேட். இந்த வழக்கு ஆயிடுச்சு. மாதம்பட்டி கோர்ட்டுக்கே போயிருக்க கூடாது. ம். முதல் விஷயம் சைலண்டா போயிருக்கணும். இங்க ஏன்னா உள்ள இவ்வளவு நாள் சைலண்டா தானே இருந்தாரு, இப்பதான் அவர் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. கோர்ட்டுக்கு போனதே தப்புமா, போக கூடாதுங்க. எல்லாம் இப்போ வெள்ளா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருதா? ஜாக்கிர் சில்டாவை குவைட் பண்ணாம இவங்க அப்ரோட் தாக்கல் பண்றாங்க. இப்போ மேரேஜ் விஷயம் ட்ரிகர் ஆயிட்டு, ஓஹோ டிவோர்ஸ் ஆகிறதுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க கேட்குற தார்மீகத்தை எழுந்துட்டியம்மா. நம்ம மேலே தப்பு இருக்குன்றப்ப போய் கேட்க முடியாது. தப்பு இருக்குல்ல, தப்பு இருக்கு. டிவோர்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணது தப்பு. அப்ப நீ நியாயம் கேட்குற தார்மீக இடத்துல இல்ல, கண்ணை மாதிரி சிலம்பு தூக்கிட்டு நிற்கிற இடத்துல நீ இல்லை. ரைட்டா? மாதம்பட்டி இந்த விஷயத்துக்குள்ளே வரல. நான் கல்யாணம் ஆனிச்சு, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணலைங்கிறது அவரோட ஸ்டாண்டு. அப்படி ஒன்றும் பண்ணிடல, நாங்கள் கல்யாணம்லாம் அப்படி ஒன்றும் பண்ணிடல, மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது ஒரு பியூட்டி என்னன்னு கேளுங்க. கோர்ட்டில் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்கம்மா. என்னது? ஒரு கேஸுனா இப்போ என் மேலே ஒரு சார்ஜ் சொன்னால் நான் டினே பண்ணணும். இல்லை, கல்யாணம் பண்ணவில்லை, நாங்கள் ஒன்றாக இருக்கவில்லை, இதான கேஸு. இவ்வளோ டிலே பண்ணுறது தான் கேஸு. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா ரைட்டு, ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் என்ன இருக்கு? மாதம்பட்டி எதையுமே மறைக்க ஒத்துக்கவே, எல்லாத்தையும் எதிர்த்து பேசவே, எல்லாத்துக்கும் ஆமாங்கிறாரு. அப்ப அது ஏன் குழந்தைன்னு சொல்றாரா? அது மட்டும் இல்லைங்கிறாருமா. அதை மட்டும் இல்லைன்றாரு. ஏன்? அதுதான் தெரியல. அது மட்டும் இல்லைங்கிறாரு. இதுதான் அதையும் ஒத்துக்க வேண்டியதானே. எனக்கு என்னன்னா இவ்வளோ நாள் வெளிவராத இந்த உண்மைதான் சொல்லிட்டா கேஸே முடிஞ்சிருது, அவ்வளவுதான். அப்ப இந்த கேஸை வளர்க்கணுன்றதுக்காகவே இல்ல இல்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைன்னு சொல்றாருன்னா அது என்ன அர்த்தமாகும் எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி அப்ப ஏதோ ஒரு விஷயம், அவரால் ஏத்துக்க முடியாத விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு. ஜாகிர் சில்டா வெறும் குற்றச்சாட்டுகளா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எதுக்காக வேண்டிய வீடியோவை நீங்க டெலிட் பண்றீங்க? இவ்வளவு நாள் பேசுறீங்கல்ல, இன்னைக்கே டெலிட் பண்றீங்க. அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு அவதூறு பரப்புறாங்கன்னு. ரைட்டுமா, ஏன் வீடியோ டெலிட் பண்றீங்க? அவதூறு நீங்க பேசுறது பொய்யான. எங்க நம்ம கிட்ட நஷ்ட ஈடு போட்டு காசு வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க பேசுறது பயத்துல சார், நீங்க பேசுறது அவதூறுனா பொய்யான குற்றச்சாட்டு பேசுறது பேர் தான் அவதூறு. ஆமா, நிஜத்தை பேசுறது அவதூறு. அப்படி செய்தி தானே. இப்ப நான் பேசுறது இன்ஃபர்மேஷன். கோர்ட்ல நடந்த விஷயத்த நான் சொல்றேன். இந்த தரப்பு என்ன பேசுனாங்க, இந்த தரப்பு என்ன சொன்னாங்க, மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னாருங்கிறதா நான் சொல்றேன். இதுல அவதூறுக்கு என்ன இருக்கு? எனக்கு அந்த அவதூறு போடுறவங்க மேல நஷ்ட ஈடு போட்டு நம்ம பேர் கெட்டுருச்சேன்னு நஷ்ட ஈடு போட்டு காசு வாங்கிட்டாங்கன்னா நம்ம எங்க போறது? இல்லை, இப்படி மாதம்பட்டிக்கு ஒரு ஆர்டர் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க. ஆமா, டேமேஜ் ஆகிருக்கு, இப்போ ரிட்டர்ன் அடிக்கும்ல, தெளிவாக சொல்லணுமா. 26 கோடி ரூபா லாஸ் இருக்குல்லம்மா, இது எப்படிலாம் நடந்துச்சு, என் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படின்றத இவங்க சொல்லணும். இவங்க என்ன சொன்னா, நான் ரெங்கராஜ், மாதம்பட்டி ரெங்கராஜ் மீது தான் நான் குற்றச்சாட்டு சொன்னேன், அவரோட பிராண்ட் மீது நான் எதுவும் குற்றச்சாட்டு சொல்லலை, அவர் சாப்பாடு கேவலமா இருக்குன்னு நான் சொல்லலை, அவர் சாப்பாட்டில் பள்ளி விழுதுன்னு நான் சொல்லலைன்னு இவங்க சொல்லணும். இதெல்லாம் நிரூபிக்கணும்ல, நிரூபிக்க தானே கேஸ் முடியும். அப்பதான் அந்த 26 கோடிக்கு அந்த நஷ்டம் வரும். ரைட்டு, நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா, அப்படியே யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுனீங்கன்னு கோர்ட்டு கேட்குமா கேட்காத? ஆமா, அவங்க நியாயத்தை வந்து சொல்றதுக்கு வேற இடம் தெரியலன்றதால இருக்குமா. அப்ப நீங்க எப்படி யூடியூப் உட்காந்து பேசுனீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது பல பிரச்சனையில, பல கேஸ்ல, பல வீடியோக்கள் டெலிட் செய்யப்பட்டிருக்கு தெரிஞ்சுங்க. பல கேசஸ்ல இதை நான் வந்து பார்த்துருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி.